ஒரு நாள் மட்டும் 100 கிலோ போட்டு செதுறாது. அந்த எங்கே கட் பண்ணுறோமோ கட் பண்ணுற பக்கத்தில் கூட துளுப்பு போயிடும். அது இப்படி கீச்சிக்கிச்சிங்கன்னா அந்த இடத்த துளுப்பு போயிடும். அதால் வந்து இந்த கத்திரி. வணக்கம் நண்பர்களே, இது உங்களே தமிழ் வில்லேஜ் சேனல். நான் உங்கள் அருள் பேசுது. நண்பர்களே, இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னா பாலந்தல் இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இது திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை தாலுக்கா. இங்கே வந்து இந்த மல்லிப்பூ வந்து நல்ல சாகுபடி பண்ணின்னு இப்போ வந்து அந்த மல்லிப்பூ செடி வந்து கவாத் பண்ணின்னு இருக்காங்க. அது எப்படி கவாத் பண்ணுறாங்க, இனிமேல் வந்து அந்த மல்லி சீசன் தான். அதனால் வந்து அந்த மல்லி செடி வந்து எப்படி கவாத் பண்ணி என்ன உரம் மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பலி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் குமார், திருவண்ணாமலை மாவட்டம், பாலாந்தல் ஊராட்சி, மாயாங்குளம் கிராமம். சரிங்கண்ணா, இப்போ வந்து மல்லிப்பூ செடி வந்து கவாத் பண்ணின்னு இருக்கீங்க. ஆமாங்க. அது எப்படி கவாத் பண்ணலாம், எந்த மாதத்தில் கவாத் பண்ணணுமா, இல்லை ஒரு வருஷம் பொறுத்து கவாத் பண்ணலாமா, இல்லை எப்படி நீங்கள் முறை பிரகாரம் கவாத் பண்ணுறீங்க? அதான் செடி வளர்ச்சி பொறுத்த அளவுக்கு தான். ஒரு வருஷம் இல்லை சில பேருக்கு 2 வருஷம் கூட செடி வந்து ரொம்ப வளர்ச்சி வராதுங்க. இப்போது நம்ம வந்து ஒரு வருஷம் பொறுத்து பண்ணலாமா? ஒரு வருஷம் பொறுத்து பண்ணலாம். ஒரு செடி வந்து நட்ட பிறகு ஒரு வருஷம் பொறுத்து பண்ணலாம். அதுவே வந்து சில இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளர்ச்சி வராது. ஓரளவுக்கு வளர்ச்சி வந்ததை கட் பண்ணலாம். ரொம்ப வளர்ச்சி வரலன்னா என்ன பண்ணும், அதை கட் பண்ணோம்னா அடியோட தான் கட் பண்ண வரும். ஏன்னா அது ஹைட் இல்லைல்ல, செடி எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் மேலே ரவை கட் பண்ணி விடணும். ஒரு அடி 1.5 அடி விட்டு கட் பண்ணுறது நல்லது, பெருக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இல்லையா ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு 1 அடி 1.5 அடி வளராது. அதால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு தயை மட்டும் உருவாங்க. வருஷம் தயை மட்டும் உருவி விட்டுருவோம். உருவி விட்டோம்னா கரெக்டாக தை மாதம் பண்ணுவாங்க. தை மாதம்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பூ வரும், ரேட்டும் விற்கும். இப்போ தை மாதம் என்ன ஒன்று கொஞ்சம் பனியில் பூ வந்து கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும். அப்புறம் அதான் இப்போ 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் போகும்போதெல்லாம் வெயில் வந்துடும், பனி குறைஞ்சிடும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா பூ சைஸ் வரும், பூ நிறைய ஈல்டும் வரும். ஸோ அப்போது இந்த வெயில் டைமில் தான் வந்து இது வந்து ஈல்டு ஜாஸ்தியாக, வெயில் டைம் தான் மல்லி பொறுத்தளவுக்கு ஈல்டு அதிகமாக வரும். அப்போது நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து கவாத்து பண்ண தொடங்குறீங்க? நாங்கள் தை மாதமே பண்ணிவிடுவோங்க. தை மாதம் பண்ணிவிடுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் சாமந்தி பிரிக்கிற வேலை இருந்தது, அதால் இப்போ இந்த மாசி மாதம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பண்ணாலும் பரவாயில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பண்ணுறோம்னாக்கா நம்மளுக்கு வேலை இல்லை, செடி வந்து எப்போ பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் அடுத்த மாதம் கூட பண்ணலாம். நம்மளுக்கு எப்போ வேலை சௌகரியம் படுதுங்களோ அப்போ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் துளுப்பு வந்து பூ நிறைய ஈல்டு வரும். எவ்வளோ நாளைக்கு வந்து அது பூ எடுக்க ஆரம்பிச்சிடும்? நீங்கள் கட் பண்ண உடனே கட் பண்ண 1 மாதத்துலேயே பூ பறிக்கலாம். ஒரு 20 நாள் இப்போ 10 நாளில் துளுப்பு எடுத்துருவோம். சரி, இப்போ நம்ம கவாத் பண்ண உடனே அதுக்கு எதுனா மருந்து போடணுமா? போட்டு களை கொஞ்சம் களை எடுத்து நம்ம உரம் மாமூலாக போடுற மாதிரி உரம் போட்டோம்னா உடனே துளுப்பு எடுக்கும். தண்ணி ஈரம் கொஞ்சம் காயாம வந்து எப்படி கையில் அந்த வேர் ஓரத்தில் போடுவீங்களா, இல்லை சொட்டு நீர் பாசனம் மூலிமா போடுறீங்களா? இப்போ வந்து முதலீடு போடுறதால வந்து களை வெட்டிட்டு கையால் தான் போட்டுருவோம். இப்போ கவாத் பண்ண உடனே அது கையாலே நீங்கள் களை வெட்டிட்டு வேர் ஓரத்தில் அப்படியே சுற்றி போட்டுருவோம். வேர் மேலே படாமல் சுற்றி போட்டுருவோம். வேர் மேலே படக்கூடாது. எதுவுமே கொஞ்சம் பாதிக்கும். அதால் வேக்காடு தானே, சில சின்ன செடியாக இருந்தால் செத்தே போயிடும். அப்போது மல்லிப்பூ பொறுத்த வரைக்கும் அந்த சுற்றி களை வெட்டிட்டு தூரம் தான் போடும். கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 அடி ஒரு 4 அங்குலம் கேப் விட்டு செடி வேர் மேலே படாமல் போடுறது நல்லது. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து தெரியாமல் போகிறவங்க நிறைய பேர் நிறையா அதுமாரி பண்ணுறாங்க. சரிங்கண்ணா, இப்போ வந்து நீங்கள் கவாத் பண்ணுறதுக்கு எந்த ஹைட் வரைக்கும் நீங்கள் கவாத் பண்ணுவீங்க? இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஹைட் வரைக்கும் வளரும்? இல்லை செடி வந்து 1 வருஷத்துக்கு நம்ம தீனி பராமரிக்கிறது தான். அந்த அளவுக்கு நல்லா நம்ம தீனி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்படி பார்த்தீங்கன்னா மாதம் அரும்பு நிறையா வைக்கும், மாதம் பூ நிறையா வந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்புறம் குறைஞ்சது மாதம் அது உரம் போட்டு தான் ஆகணும். சில பேர் இப்போ 5 நாளுக்கு ஒரு வாட்டி போடுவாங்க. கொஞ்சம் அந்த அளவுக்கு அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மாதத்துக்கு ஒரு வீடு தான் ஈல்டு அதிகமாக வரும். அப்புறம் அடங்கி திருப்பி துளுப்பெட்டு தான் திருப்பி வரும். மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். அதான் ஒரு முறை உரம் போட்டோம்னாவே போதும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் உரம் போடுறோம். இப்போ மருந்து அடிக்கிறது நிறைய இப்போ தான் வெயில் காலம் ஆயிடுச்சுங்கனாக்கா இந்த குட்டி பூ மொட்டு பூ பண்ணுவாங்க. அது அரும்புலேயே உள்ளே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இதனுடைய பிரச்சனை என்னன்னாக்கா அந்த மொட்டு பூ தான், அரும்புல இருக்கிற பூ அரும்பு தாக்கிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு வெளியே வரும்போதே அது உள்ளே எப்படி உருவாகுதுன்னு தெரியல, ஆனால் உருவாயிடும். அந்த அரும்பு வந்து அப்படியே அழுகலாயிடும். அது அப்படியே ப்ளூ கலராக ஆகிடும். அந்த அரும்பு ப்ளூ ஆன பிறகு தான் சில பேருக்கு தெரியும்.
கொஞ்சம் அதிலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரும்பை லைட்டாக அப்படி கிள்ளி பார்த்தாவே தெரியும் உள்ளே இருக்கும். அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்? அதிகபட்சம் இப்போ நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த பேயர் கம்பெனி இது மவுண்டோ எனர்ஜி நல்லா கேட்குதுங்க. மவுண்டோ எனர்ஜி அது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கேட்குது. அது எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கலந்து அடிக்கிறீங்க? இப்போ வந்து நாங்கள் 10 டேங்க் அடிக்கிறோம். 1/4 லிட்டரு. எவ்வளோ மில்லி கிடைக்கும் அது லிட்டரு கணக்கு? அது 1/4 லிட்டரு, 1/2 லிட்டரு, 100 ml 200 ml அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு 1/2 லிட்டருக்கு எவ்வளோ தண்ணி கலக்கலாம்? இல்லை 1/4 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 லிட்டர் தண்ணி கலந்து 10 டேங்க் அடிக்கலாம். 10 டேங்க். 10 டேங்க் எவ்வளோ சென்ட்டுக்கு அடிக்கலாம்? அது அப்படி சொல்ல முடியாதுங்க. சின்ன செடியாக இருந்தால் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கே கூட இப்போது கவர் பண்ணிட்டீங்களா, இப்போ செடி இப்போ தான் லைட்டாக துளுக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 டேங்க்லேயே முடிஞ்சிடும். வந்து 5 டேங்க்னா ஒரு 1/4 லிட்டர் போதும். 1/4 லிட்டரே வேணாம். 1/4 லிட்டர் 10 டேங்க் அடிக்கிறோம். 10 டேங்க். இது 1/4 லிட்டர் தேவையில்லை. 1/4 லிட்டர் வாங்கி வந்தால் 2 வாட்டி அடிக்கலாம். அப்போ ஒரு 100 மில்லி 150 மில்லி இருந்தால் போதும். இப்போ இது ஒரு 30 சென்ட் இருக்குமா? 30 சென்ட் இல்லை 35 தான் இருக்கும். 30-35 சென்ட் இருக்கும். இதுலேயே உங்களுக்கு நல்ல ஈல்டு வருது. நல்ல ஈல்டு வருது. இதை பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஈரம் இல்லைன்னா தான் காஞ்சிரும். நம்ம ஈரப்பசை தண்ணி இருக்கணும். ஈரம் இருந்துச்சுன்னா எந்த அந்த காய்ச்சல்லாம் எதுவும் வராது. அதே போல் இதுக்கு அந்த கவாத் பண்ணதால அங்கே எதனா அயுள் வரும் அப்படின்னு மல்லி பொறுத்தளவுக்கு பயப்படுதால. இதே ரோஸ்லாம் வந்து கவாத் பண்ணோம்னா அதுக்கு ஒரு மருந்து இருக்குது. அதை தெளிச்சோம்னாக்கா அந்த அதிகமாக அழுகின்னு போய் அந்த காஞ்சி போயிடும் சில கிளை துளுக்காம. அது இதுக்கு அந்த பிரச்சனை வரமாட்டேங்குது. இது அந்த மாதிரி வரமாட்டேங்குது. இது வந்து அப்படியே துளுப்பு எடுத்துக்குங்க. ஆனால் அப்படியே துளுப்பு எடுத்துக்கும். ஈரம் கொஞ்சம் இருக்கணும். ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். கவாத் பண்ணிட்டு பார்த்து ஈரம் இல்லாமல் விடாது. 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஈரம் இல்லாமல் விட்டோம்னாக்கா வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காஞ்சிரும். நம்ம கீழே இருந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் அது கவாத் பண்ணலாம்? அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாப்புல கட் பண்ணுறாங்க. இப்போது எங்கள் பக்கமே பார்த்தீங்கன்னா 1 அடி 1/2 அடி அப்படி தான் கட் பண்ணுறாங்க. செடி வந்து எத்தனை அடி வரைக்கும் வளர்ந்தா அது எவ்வளோ கட் பண்ணலாம்? இப்போது இதை நம்ம செடி பார்த்தீங்க என் ஹைட்டுக்கு மேலே இருந்தது. இங்கே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என் ஹைட்டுக்கு மேலே நாங்கள் போன வருஷம் தாத்தி தான் பெரிச்சோம். அந்தளவுக்கு நாங்கள் 2 வருஷமாக கட் பண்ணல. அப்போ ஒரு 5 அடி ஹைட் வரைக்கும் வளருது. 5 அடி தாராளமாக வளருது. 5 அடி வளருது. நம்ம வந்து 1/2 அடி தான் கட் பண்ணணுமா? 1/2 அடின்னு இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் 1.5 அடி 1.5 அடி விட்டு கட் பண்ணியிருக்கோம். ஏன் அவ்வளோ கட் பண்ணுறீங்க? இப்போ அவ்வளோ கட் பண்ணுறீங்கன்னா பாருங்கள், அடி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 1 கன்று 2 கன்று தான் நட்டது. இது என்ன பண்ணிச்சிங்க துளுத்து இப்படி விரிஞ்சிச்சு, கலைஞ்சிச்சு, இப்படி கலைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் ஒரு 1.5 அடி விட்டு கட் பண்ணும்போது அகலம் வந்திருக்கும். நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அகலம் சைஸ் கம்மியாக இருக்கும். அப்படி கைப்பு தான் பிடிக்கலாம். ஆனால் மேலே வரும்போது சுற்றி கொடை மாரி ஒரு அகலம் வரும். அப்படி கட் பண்ணி விடுறதால என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம அந்த அடியிலே கட் பண்ணி விட்டோம்னாக்கா கொஞ்சம் துளுப்பு தான் வரும். இப்போ அகலம் இருக்கிறதால என்ன பண்ணும், அகலத்துக்கு எத்தனை துளுப்பு இருக்கோ அத்தனை துளுப்பு செடி வந்து உடனே பெருகும். இப்போ பெருகும். இப்போ அரும்பு நிறைய வைக்கும். துளுப்பு எம்மா இருக்கோ அவ்வளோ அரும்பு வைக்கும். இப்போ உடனே இப்போ எவ்வளோ நாளுக்குள்ளே இது வந்து துளிர் வந்து அரும்பு வச்சிடும்? இது பாருங்கள், நான் வெட்ட ஆரம்பித்து 10 நாள் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வேறு வேலை இருக்குன்றதால. பாருங்கள் அந்த பக்கம் எல்லாம் நல்லா துளுப்பு எடுத்துச்சு. இப்போ நாளைக்கு மறுநாள் மருந்து அடிக்கலான்னு இருக்கும். ஏன்னா துளுப்பு துளுப்பு ஆயிடுச்சு. வரும்போதே அரும்பு தான் வருது. இப்போ மருந்து அடிச்சோம்னாக்கா நம்ம உடனே இன்னும் ஒரு 10-15 நாளில் பூ பறிக்கலாம். இப்போ துளிர் வந்தோடனே நம்ம மருந்து அடிக்கணும். என்ன மருந்து அடிக்கணும்? ஃபஸ்ட்டு வந்து முடக்கு தான் வரும். இப்போ அந்த முடக்கை கட் பண்ணுறதுன்னா அது முடக்கு வந்து எப்படி வருது? அது என்ன தாக்கும்? அது பேன் தாங்க. முடக்கு வந்து இப்படி தாங்க முடைக்கும். இப்போ இது வந்து முடக்கா? இது முடக்கு. இந்த செடி வந்து இப்படி இருக்கிறது வந்து முடக்கு. ஆமாம், முடக்கு தாக்குறது. இதை பாருங்க, இந்த அரும்பில் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், இந்த அரும்பு இதுக்கு மேலே பெருசாக ஆகாது. இது முடைக்குன்னு இப்படியே தான் இருக்கும். இப்போது இந்த அரும்பு வந்து இப்படியே தான் இருக்கும். இப்படியே தான் இருக்கும். அரும்பும் பெருக்க விடாது. அந்த தழையும் வந்து சுட்டின்னு தான் இருக்கும். இலை வந்து தெளிவாக வராது. ஓரளவுக்கு இது பாருங்கள், இதே பாருங்கள், இது ஓரளவுக்கு தெளிவாக வருது பாருங்கள். இதிலே பாருங்கள், இதிலே முடக்கு இருக்குது. இருந்தாலும் இது ஓரளவுக்கு தெளிவாக வருது பாருங்கள். இதுலேயே இந்த அரும்பு கட்டிச்சு. இது தெளிவாக வரதான் முடக்கு. இதில் வந்து பேன் தாக்காத பூ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தெளிவாக வரும். இந்த பேன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, இது அப்படியே பார்த்தா தெரியாதுங்க. நம்ம செல்லை வந்து வச்சுட்டு இப்படி தட்டுறோம்னாக்கா நிறைய இதை பாருங்க, இதை மேது பாருங்க. இதை மேது பாருங்க. இந்த செல்போனில் வந்து அந்த கருப்பாக்குதால தெரியும். அந்த பேடு மேலே தட்டும்போது செல்போனை திருப்பி அந்த திருப்பி தேவையில்ல. அந்த பிளாக் வந்து முன்பக்கமே பண்ணலாம். முன்பக்கமே தட்டின உடனே அந்த கிளாஸ்லேயே இதை பாருங்க. இந்த ஒன்று தட்டுறதுக்கே இதை பாருங்க. இந்த ஒன்றுமே இதுங்களா, இது கருப்பாக இருக்கிறதால இதை பாருங்க. இதோன்னு பாருங்க, தோணு ஓடுதுங்களா, இதோ 2 இருக்குது பாருங்க. அந்த கருப்பாக இருக்கிறது வெள்ளையா தெரியும். இதை தட்டின உடனே அதை வச்சாவே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது முடக்கு வருதுன்னா கண்டிப்பாக பேனு தான். இப்போ இதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம்? பேன் மருந்து நிறைய வருதுங்க.
நாங்கள் வந்து இந்த அதான் ஏற்கனவே ரோஸில் சொன்ன மாதிரி சஞ்சீவினின்ற மருந்து தான் அடிச்சிட்ருக்கோம். அது ஓரளவுக்கு காஸ்ட்லி கம்மியாகுது. டேங்க்கு 100 ரூபாய் அளவுக்கு தான் ஆகுது. மீதி எல்லாமே 200-250 போடுறாங்க ஒரு டேங்க்கு. அவ்வளோ நம்ம காஸ்ட்லியாக செலவு பண்ணி முடக்கு மருந்து இருக்கத்துலேயே இதுதான் ரொம்ப காஸ்ட்லி. அது நம்ம அடிக்கிற மருந்துக்கு இது பட்ஜெட் தாங்காது. அதனால் இது ஓரளவுக்கு பரவாயில்ல, கண்ட்ரோல் ஆகுது. மருந்தும் வந்து 100 ரூபாய் அளவுலேயே முடிஞ்சுது, 300 ரூபா அதிலே முடிஞ்சுது. அதெல்லாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுதாங்க ரோஸ்க்கும் சரி இதுக்கும் அதை தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து மல்லி அதிகம் ஸ்டார்ட் ஆகலை, எல்லாத்தும் நிறையா வருது. வந்தாலும் வர அரும்பு வந்து பார்த்திங்கன்னா பனிக்காலன்றதால முடக்கு அரும்பாவே வருது. இப்போ இது ஆரம்பத்துலேருந்தே அந்த முடக்குக்கு மருந்து அடிச்சோம்னாக்கா தெளிவாக வரும். இப்போ நிறையா இப்போ கட் பண்ணி விட்ட உடனே ரொம்ப பேர் கேர்லெஸ்ஸாக வந்து தோட்டத்தை அதிகமாக கவனிக்க மாட்டாங்க. பூ நிறையா வரும்போது நிறையா மருந்து அடிப்பாங்க, முடக்கு இல்லாமல் கொண்டு வருவாங்க. இப்போ கம்மியாக இருக்குது இல்லைங்களா, அதால் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக அதை கேர் பண்ண மாட்டாங்க. அந்த முடக்கு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அரும்பே வந்து குட்டி குட்டியாக வரும், நல்லா சைஸாக வராது. அதால் இப்போது ரேட்டு பார்த்திங்கன்னா ரேட்டும் ஒன்றும் சிறப்பாக போகல. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 300 போன வருஷம்லாம் வந்து 500-600 இப்படியே போட்டிருந்தோம். எண்ணெய் எதில் கவர் பண்ணுறீங்க? அது வந்து எப்படி நீங்களே வாங்கின்னு வரீங்களா? அந்த அது எல்லாமே இல்லை, கடைங்களே விற்கிது, எல்லாமே கவர் பண்ணுறது விற்கிது. அதான் கடையில் பிராண்டடாகவும் விற்கிது, இல்லை இந்த உலகடத்தில் அடித்து விற்கிறாங்க, அது மாதிரி விற்கிறாங்க அவங்களே. அதை வச்சு தான் கவர் வந்து நம்ம அருவாவில் இல்லை, செடி சின்னதாக இருந்தால் அருவாவில் பண்ணிக்கலாம். இது செடி வந்து ரொம்ப அதான் 2 வருஷமாக நாங்கள் கட் பண்ணல, ரொம்ப பெருசாகிடுச்சு. அதனால் அந்த கிளைங்கெல்லாம் வந்து பெருசாக கிளையை வந்து கீச்சிக்கின்னு போகாது. இதில் கட் பண்ணும்போது கிளையை வந்து செதுராது. அதே கத்தியில் வெட்டோம்னா செதுரிக்கும். அதால் வந்து அருவாள் அறுத்தாலும் செதுரும். இது வந்து அந்த செதுராது. அந்த எங்கே கட் பண்ணுறோமோ கட் பண்ணுற பக்கத்துலேயே கூட துளுப்பு போயிருக்கும். அது இப்படி கீச்சிக்கிச்சிங்கன்னா அந்த இடத்த துளுப்பு போயிடும். அதால் வந்து இந்த கத்திரி பரவாயில்ல, கரெக்டாக இருக்குது. இந்த கத்திரியில் தான் கட் பண்ணுறோம். இதில் தான் கட் பண்ணுறோம். இப்போ இதை கட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இது கைக்கும் கொஞ்சம் பலம் இல்லை, ரொம்ப சும்மா அப்படியே காமிச்சாவே வெட்டி கட் பண்ணிடும். கஷ்டம் இல்லாமல் வேலையாக ஈஸியாக இருக்குது. சொட்டு நீர் தான் வந்து நீங்கள் இப்போ அந்த பழுப்பு இருந்துன்னே இருக்குது. இப்போ நம்ம கவர் பண்ணும்போதெல்லாம் அந்த சொட்டு நீர் பழுப்பு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டா இது மாற்றுவீங்களா, இல்லை அதே தான் இருக்குமா? ஒன்றும் ஆகாது. இல்லைங்க, மல்லி நட்டு 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கைனி மல்லி நட்டு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது போடும்போது இந்த 6 வருஷம் ஃபஸ்ட் நடும்போதெல்லாம் நாங்கள் தானே தான் விட்டுட்டு இருந்தோம். அப்போல்லாம் சொட்டு நீர் இல்லை, சொட்டு நீர் நாங்கள் போடலை. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கும், 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் போட்டோம். போட்டுட்டு அப்படியே என்ன பண்ணோம், அந்த கீக்கைனி சும்மா இருக்கிறதால அந்த பைப்பு போச்சு போட்டோம். அப்படியே நாங்கள் பைப்பை இசுத்து விட்டுட்டோம். சரி, இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் சொட்டு நீர் போடாமல் தான் வந்துச்சுன்றீங்க. இப்போ சொட்டு நீர் போடுறதுக்கும் அப்படியே தண்ணி விடுறதுக்கும் அதில் என்ன வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? சொட்டு நீர் போட்டு லாபம் வருதா, சொட்டு நீர் போடாமல் லாபம் வருதா? இப்போ ஒன்றும் இல்லை, இதில் தண்ணி மாறுற வேலை மிச்சங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பூ நிறையா வந்துட்டுருக்குன்னு வச்சுங்க. நாங்கள் சாயங்காலம் வரைக்குமே பூ வச்சுட்ருக்கோம், பறிக்க முடியாத அளவுக்குலாம் பூ வந்திருக்கு. அப்போ என்ன பண்ண முடியும், நம்ம உரம் போகிறதுக்கு டைம் கிடைக்காது. இது ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் உரம் ஏறினே நம்ம ராவில் கூட நைட்டில் கூட கச்சி வச்சுக்கலாம் சும்மா இருக்கும்போது. அது கச்சிட்டு நாங்கள் ட்ரம்மில் ஊற்றிடுறோம், பேரலில் ஊற்றிட்டு அந்த டைமில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா அந்த கேட் வேலை மட்டும் திருப்பி விட்டால் போதும். இது உரம் இதுக்கு போயிட்டுருக்கோம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அது ஈஸியாக இருக்குது, அந்த வேலை மிச்சம். சொட்டு நீரில் வந்து நல்ல பூக்கள் உடனேவும் அது எடுத்துக்குது. ஏன்னாக்கா நேராக வேறாண்டே போய் வீதுங்களா, அதனால் என்ன பண்ணுங்க, அந்த உரம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உரம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஈரம் வந்து இதுக்கு எப்படி இருக்கணும்? உறைஞ்ச அளவுக்கு ஈரம் வந்து திட்டமாக இருக்கும்போது கண்டிப்பாக பூ வருதுங்க. ரொம்ப வந்து தண்ணி மேலே தண்ணி விடக்கூடாது, மல்லிகை விடக்கூடாது. சும்மா அதுக்காக ரொம்ப வதங்கினாலும் பூ வதங்கிடும். வதங்கவும் தேவையில்ல, தண்ணி திட்டமாக. அதுக்கு வந்து இது சொட்டு நீர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. திட்டமாகவே அது வேருக்கு மட்டும் திட்டமாக விட்டோமா, லைட்டாக அந்த செடியான மட்டும் ஈரமாச்சுங்களா நிறுத்திக்கலாம். இப்போ தண்ணி விட்டோம்னா என்ன பண்ணோம், இங்கே மொதமாட பக்கம் இங்கே ஃபஸ்ட்டு விட்ற பக்கம் தேங்கிடும். காவாயில் விட்டாலும் இங்கே தேங்கி ஊறிக்கினே இருக்கும். அந்த லாஸ்ட்டுக்கு போகும்போது மாறிட்டு அங்கே நிறுத்திக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இங்கே வந்து அங்கே வந்து விட்ட ஒரு அரை மணி நேரத்தில் அங்கே தண்ணி இழுத்துக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுங்க, இந்த தண்ணி ஏற்கனவே ஊறிக்கினே இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணோம், இது சாயங்காலம் தனியாக விடும்போது அந்த ஈரம் வந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும், தண்ணியே இருக்கும். அதனால வந்து செடி வந்து இது அந்த அளவுக்கு சிறப்பாக வளராது. இங்கே பூ அதிகமாக மகசூல் வராது. அப்போ சொட்டு நீர் தான் சிறந்தது. சொட்டு நீர் நல்லா இருக்கு, நம்மளை பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கு. எந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் லாபம் எடுத்துக்கிறீங்க? எவ்வளோ கிலோ வரைக்கும் நீங்கள் பூ பறிச்சிருக்கீங்க? இதில் சொல்லலாமா? சொல்லுங்க. நம்ம அடுத்தது அது அப்படி இல்லை, நம்ம பூ வச்சோன்னு ஒரு வீடியோ போட்டுக்கலாம். ஏன்னா
அது அப்படி இல்லை, ஒரு 30 சென்ட். நாங்கள் வந்து கொஞ்சம் இதில் அதிகமாகவே மகசூல் பார்த்தோம் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா. சரி, அப்போது நம்ம அந்த பூ வைக்கும்போது ஒரு வீடியோ வந்து நம்ம விவசாயிகளுக்கு காமிச்சிடலாம் எந்த அளவுக்கு அது மகசூல் குடிச்சிச்சு. ஏன்னா போன வருஷம் ஒரு நாள் மட்டும் 100 கிலோ போட்டிருக்குங்க, ஒரு நாள் மட்டும். ஆனால் அன்றைக்கி தோட்டத்தில் 50 கிலோ விட்டுட்டோம். சரி, அதே ஒரு 100 கிலோ வரும்போது நம்ம வீடியோ போடலாம் நம்ம சேனலில். சரி, போடலாம். இப்போ நம்ம கவாத் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த கவாத் பண்ணுறதுனால ஒரு சிறப்பான ஒரு செடி வளர்ந்து நல்ல ஒரு மகசூலுக்கு தருது. பூவெல்லாம் அரும்புங்கள்லாம் நிறைய வைக்க ஆரம்பிக்கும். இப்போ இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து அந்த அரும்பு வைக்க ஆரம்பிக்கும். இனிமேல் வந்து இந்த மல்லிப்பூ வியாபாரம் தான் அதிகம். இதுக்கு மேலே மல்லி தான். மல்லி ரோஸு வெடிக்காலமே வச்சுருவோம். ரோஸ் இருக்குது, மல்லி இருக்குது. இது மட்டும்தான் இப்போதைக்கு வியாபாரம். தடை அடுத்த வருஷத்து வரைக்கும் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு பூவாக வந்து நம்பாமல் எல்லா பூவும் வந்து கலந்து பண்ணிகிட்ருக்கோம். நிலத்தில் வந்து சாகுபடி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அதில் லாபம் கிடைக்குது. இல்லை, சீசனுக்கு ஏற்றாப்புல இப்போ இதனுடைய இப்போ சாமந்தி வரும் குறைஞ்சிச்சு. இன்னும் ஒரு துண்டு தான் இப்போ வர மாதிரி இருக்குது. இது இப்போ வச்சிங்கன்னா இது ஒரு மாதம் வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருமானத்தை பார்க்கணும்ல, அதால் உடனே வந்து இதை கவர் பண்ணியாச்சு. இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் இது ஸ்டார்ட் ஆகிடும். ஆக மொத்தம் நீங்கள் ஒரு பூ சாகுபடியில் வந்து எல்லா பூவும் வந்து கலந்து பண்ணுறதுனால எது வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து அதிக ரேட்டு போதும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நஷ்டன்றது வராமல் இருக்குது. நம்ம ரெகுலராக பண்ணுறதால சமாளிக்க அதால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி தான் பண்ணணும். இது இல்லை, இப்போ ஒன்றே நம்பி இருந்தால் கண்டிப்பாக ஒரு டைமில் ரோஸ்லாம் பாருங்கள், ஒரு டைம் 20-30 கூட விற்கிது. நம்மளுக்கு இப்போ எங்களுக்கு வந்து மூக்கித்து ரோஸ் விற்கலனாலும் பன்னீர் ரோஸு ஏதோ ஒரு 50-60 100 ரூபாயாவது விற்கும். அதுவும் விற்கலையா, மல்லி இருக்குது. அதால் கலந்து பண்ணும்போது ஒன்றுத்துல இல்லைனாலும் ஒன்று லாபம் கிடைக்கும். சரி, இப்போ இந்த மல்லிப்பூ பொறுத்த வரைக்கும் இப்படி தான் கவாத் பண்ணணும், இப்படி தான் மருந்து அடிக்கணும். இப்படி அடித்து அந்த முடக்கு இல்லாமல் கொண்டு வந்தாவே போதும். மல்லி பொறுத்த அளவுக்கு நஷ்டம் இல்லைங்க. நஷ்டம் இல்லை. எல்லா பூவும் கூட மகசூல் கம்மியாக வரும். இது ரெகுலராக மகசூல் எடுக்கலாம். இப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து உரம் போடுறோம். மருந்து மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 4 நாளைக்கு ஒரு வாட்டி 5 நாளைக்கு ஒரு வாட்டி அடிச்சுக்கினே இருக்கணும். பேனு தொடர்ந்து வராதுங்க. இப்போ முதலீடு மட்டும்தான் பேன் வரும். ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பேர் சொல்லுங்கள். இது வந்து பேன் மருந்து மட்டும் இப்போ நாங்கள் சஞ்சீவினி பண்ணிகிட்ருக்கோம். பேனுக்கு மட்டும். அது பேன் இப்போ ரொம்ப வராது. இப்போ ஆரம்பத்தில் கட் பண்ணி விட்டோம்னாக்கா இப்போ முடக்குக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஈடு 1 ஈடு அடித்தா போதும். அதுக்கப்புறம் நாங்கள் இல்லை, நானும் வேறு எதையும் மாற்றிக்க தெரியல. வாரத்துக்கு ஒரு முறை இதான் அடிச்சுன்னு இருக்கீங்க. இல்லை, இது பேனு ஃபஸ்ட்டு 1 ஈடு 2 ஈடு மட்டும்தான். இதில் வராது. மல்லியில் வந்து முடக்கு வராதுன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த பூவுக்கு பேயர் கம்பெனி சொன்னாலங்க மவுண்ட் எனர்ஜி, அது ரெகுலராக அடிக்கும் போது என்ன பண்ணுங்க, அதுக்கு பேனும் அது கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கவாத் பண்ண உடனே இந்த பேன் மருந்து அடிக்கிறோம். ஆமாம். அப்போ அதுக்கு அடுத்து மவுண்ட் எனர்ஜி தான் நான் ரெகுலராக வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை 4 நாளைக்கு ஒரு முறை. பூ நிறையா வரும்போதெல்லாம் அடிச்சுனே இருக்கணும். நம்ம வந்து 4 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி அடிச்சுட்டே இருக்கோம். கேட்குறோம். அது 3 நாளைக்கு ஒரு வாட்டி அடிச்சு சொன்னால் தான் வந்து அது நமக்கு விவசாயிகளுக்கு தெரியும். ஏன்னா அந்த டைமில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் மருந்து அடிக்கிறேன்னு விட்டுருவாங்க. கண்டிப்பாக அப்படி விட்டாக்கா மல்லி பொறுத்த அளவுக்கு பூ ரெகுலராக பிரிக்க முடியாது. சரி, ரொம்ப நன்றி. நண்பர்கள், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த மல்லிப்பூ வந்து குண்டு மல்லி எப்படி சாகுபடி பண்ணுறாங்க, அது எப்படி கவாத் பண்ணுறாங்க, கவாத் பண்ணி முடித்த உடனே என்ன மருந்து அடிக்கணும், அது எப்படி அடித்தா வந்து ஒரு மகசூல் தரும் அப்படின்ற ஒரு வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.